எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இடியப்பத்தை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு செட் ஆட்டுக்கால் வாங்கி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு நைஃபை வச்சு இதோட மேற்பகுதி எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டேன்னா இதில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். ஆட்டுக்கால் க்ளீனிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பில் நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ண போகிறது இல்லை, அரைச்சி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் சூப்பு செம்மையாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். நான் என்னென்ன மசாலா எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்க்கும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் 7-8 பல் பூண்டு, அப்புறமா 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் அரைச்சிக்கிறேன். அப்புறமா இது கூடவே 2 சுட்ட வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 2 துண்டு பட்டை சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நைஸாக அரையாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரம்பலை சேர்த்துக்கிறேன். ரம்பலை ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரம்பலை பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 7-8 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் லைட்டான கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ செய்கிறது ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா கலவையை சேர்த்துக்கிடலாம். இதில் மசாலாவை சேர்த்த உடனே வாசனை தூள் கிளப்புது. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இது கீழே அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணுற தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா மேஷ் ஆகி வரும், இல்லைன்னா சூப்பில் முழுசாக இருக்கும். அப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலாவோட சேர்த்து காலையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த சூப்பில் கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அடுத்ததாக இதில் ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் சூப்புக்கு தேவையான அளவு 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூப்பை நம்ம ரெடி பண்ண உடனே சாப்பிட்றத விட மதியானம் செஞ்சு வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிடும்போது இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த சூப் செஞ்சு குடிக்கலாம். இது மூட்டு வலியை குணமாக்கும், ஆர்த்ரைட்டிஸ் நோய் வராமல் தடுக்கும், உடல் எடையை குறைக்கும், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போ இந்த காலை குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 7-8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 8 விசில் வச்சியாச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எலும்பு மற்றும் பற்களுக்கு வலு சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு இந்த சூப்பை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த சூப்பை சும்மாவும் குடிக்கலாம், இடியப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட இடியப்பத்தை மேட்ச் பண்ணியாச்சு. இடியப்பம் எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.